Hello guys, welcome back to our channel Learn with Shri. So study Kannada, but Learn with Shri the channel name. Study Kannada channel name da. So welcome back to our channel. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பர்சன்டேஜ் சம்ஸில் வந்துட்டு பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ஃபார்முலா மாதிரிலாம் இருக்காது, சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா இந்த மெத்தட் வந்துட்டு ஈஸி தான். ஸோ இந்த பேசிக்ஸ் வாட் பர்சன்டேஜ் மெத்தட் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பேசிக்ஸ் பார்த்துருப்போம், அதை பார்த்துட்டு இந்த டாபிக் வாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு பர்சன்டேஜ் தெரியும்னா அவங்கள அந்த சம்ஸை வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிகினர்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பர்சன்டேஜில் வந்துட்டு வாட் பர்சன்டேஜ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலானாலே ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த ஃபார்முலாவை ஈஸியாக நம்ம வந்துட்டு மெமரைஸ் பண்ணிடலாம். மெமரைஸ் பண்ணுறத விட கொஷினை வச்சு நம்ம வந்துட்டு புரிஞ்சிடலாம். இந்த ஃபார்முலாவையுமே அப்படி தான் ஈஸியாக நம்ம வந்துட்டு புரிஞ்சே நம்ம வந்துட்டு நோட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மெத்தடுக்கு. ஸோ இப்படி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், இல்லை வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய், இப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்துட்டு ரிப்பீட்டடாக வரும். ஸோ இந்த மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது கன்ஃபியூஸாக இருக்கும், எப்போ எங்கே எக்ஸ் போடணும், மேலே எக்ஸ் வருமா இல்லை கீழே எக்ஸ் வருமா, மேலே ஒய் வருமா கீழே ஒய் வருமா. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா பார்க்கும்போதே நம்ம இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் நான் இப்போ சொல்கிறேன். எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இந்த மாதிரி கேட்டால், இல்லைனா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி கேட்டாலே, எக்ஸும் ஒய்ன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆஃப் பக்கத்தில் எது இருக்கோ அதை நம்ம கீழே போடணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆஃப் பக்கத்தில் என்ன நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ எக்ஸோ ஒய்யோ ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம கீழே போடணும். ஸோ சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இல்லை வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம கீழே போடணும். மித்ததை மேலே போட்டு இன்ட்டு 100 பண்ணும். அவ்வளோதான், சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இப்போ செகண்ட் ஃபார்முலா என்னதுன்னா மோர் தென் லெஸ் தென் இந்த இது வந்துருச்சுனாலே எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் லெஸ் தென் ஒய் அந்த மாதிரி வந்துருச்சுனாலே, மோர் தென் லெஸ் தென் வந்துருச்சுனாலே இந்த கான்செப்ட் தான். எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100. இங்கே கீழே என்ன போடணும் டவுட் இருக்கும். கீழே வந்துட்டு டேன் பக்கத்தில் ஒய் வந்துருந்துச்சுன்னா கீழே ஒய் போடணும். இதே டேன் பக்கத்தில் எக்ஸ் வந்துருந்துச்சுன்னா எக்ஸை தான் கீழே போடணும். ஸோ சிம்பிளாக எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் எக்ஸ், டேன் பக்கத்தில் எக்ஸ் வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எது டேன் பக்கத்தில் இருக்கோ அதை தான் கீழே போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென் லெஸ் தென் வந்தால் இதை மைனஸ் பண்ணி கீழே டேன் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை போடணும். வெறும் எக்ஸ் ஒய்னு மட்டும் வந்துச்சுன்னா வாட் பர்சன்டேஜ், வெறும் வாட் பர்சன்டேஜ்னு வந்துச்சுன்னா சிம்பிளாக இந்த ரெண்டு ஃபார்முலா போடுறோம். ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கீழே போடுறோம். இதுலேயே அதே மாதிரியே தான் மோர் தென் லெஸ் தென் வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை கீழே எந்த இது இருக்கோ இந்த டேன் பக்கத்தில் எந்த இது இருக்கோ அதை நம்ம கீழே போட போகிறோம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சம் இதை வச்சு தான், இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம அடுத்து வந்துட்டு சம்ஸ் பார்க்க போகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் 10% more than y, then by what percent is y less than x? ஸோ இந்த இதில் லெஸ் தென் மோர் தென் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். சம்மில் மோர் தென் லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இது செகண்ட் ஃபார்முலானா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை என்ன கேட்டிருக்காங்க, லெஸ் தென் ஒய்ன்னு எக்ஸுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸை கீழே போடுறோம் இன்ட்டு 100. ஸோ ஃபார்முலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெஸ் தென்னா மோர் தென்னான்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ டேன் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கீழே போட போகிறோம். அதே மாதிரியே எக்ஸை கீழே போட்டோம். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் எதுவுமே கொடுக்கல, வெறும் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் 10% மோர் தென் ஒய் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் இஸ் 10% மோர் தென் ஒய்னா அப்போ ஒய் வந்துட்டு 100% அண்ட் 10% மோராக இருக்குது எக்ஸ்னா அப்போ 110%. ஸோ சிம்பிளாக இப்படி தான் சம்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 20% மோர் தென், 50% மோர் தென். ஸோ நம்ம தான் நம்பர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். எக்ஸ் ஒய் வந்துட்டு 100 ஆனால் எது மோர் தென்னாக இருக்குது, எக்ஸ் வந்துட்டு மோர் தென்னாக இருக்குது 10%. ஸோ 10ன்னு போட்டோம், 110ன்னு போட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபார்மெட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 110 மைனஸ் 100 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ கீழே போட போகிறோம் 110 into 100.
ஸோ 1110 மைனஸ் 100 வரும்போது நமக்கு பேலன்ஸ் 10 இருக்கும். 10 டிவைடட் பை 110 இன்ட்டு 100. இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பேலன்ஸ் வந்துட்டு 100 1 இன்ட்டு 100 100 டிவைடட் பை 11. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஆனால் ஆப்ஷனில் வந்துட்டு 100 டிவைடட் பை 11 அப்படின்றது இல்லை. ஆன்சர் ஆப்ஷனில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு அப்படி கிடையாது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை கேன்சல் பண்ணுவோம். 111 is 11, 9 11s are 99. ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். 11 9s are 99, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 9 1/11 அப்படின்றத மாற்ற போகிறோம். 11 எப்பயும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பண்ணால் நம்ம எப்படி பண்ணுவோம்? 11 இன்ட்டு 9 99, 99 + 1 100, கீழே டினாமினேட்டர் 11 அப்படின்னு தானே வரும். ஸோ தட் இப்படி நமக்கு பண்ணும்போது இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஃபார்மேட் வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக வரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென்னா லெஸ் தென்னான்னு பார்க்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தென் மோர் தென்னான்னு பார்க்குறோம். ஸோ இது செகண்ட் ஃபார்ம்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ தட் நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை லெஸ் தென்னில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதை போட போகிறோம். கீழே வந்துட்டு தேன் பக்கத்தில் எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நான் கீழே எக்ஸே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்? இந்த நம்பர்ஸ் பார்க்குறோம். 10% மோர் தென் இருக்கிறதுனால நான் ஒய்யை வந்துட்டு 100னும் எக்ஸை வந்துட்டு 110 எடுத்திருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் பண்ணும்போது 10 டிவைடட் பை 110 இன்ட்டு 100 கிடைக்குது. ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆன்சர் வந்துட்டு 100 டிவைடட் பை 11 கிடைக்குது. பட் ஆப்ஷனில் அது இல்லாதனால நான் மிக்ஸ்டு ஃபார்மேட்டுக்கே மாற்றுறேன். ஸோ தட் 9 1/11 வரும்போது எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ கேன்சல் பண்ணால் எனக்கு 9 பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ கீழே அதே மாதிரி இருக்கிற மாதிரியே போட்டு 9 1/11 கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு சேம் இதாக வரும். 9 இன்ட்டு 11 இன்ட்டு 9 99, 99 + 1 100 டிவைடட் பை 11. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். புரியலன்னா இந்த சம்மம் மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். செகண்ட் சம். If A's height is 10% more than B's height, by how much % less is B's height than that of A's? So B height, Bயை விட வந்துட்டு லெஸ் ஹைட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது A. ஸோ அப்போ ஏவோட ஹைட் என்ன, பியோட ஹைட் என்ன, இதான் வந்துட்டு கேட்குறாங்க. போன சம் மாதிரியே தான் எக்ஸ் ஒய்னு கொடுக்காம ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அதே ஃபார்மெட்லேயே போடலாம். மோர் தென் லெஸ் தென் இருக்கா, அப்போ இது செகண்ட் ஃபார்முலா தான். செகண்ட் ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு ஏவை வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு எழுதிக்கிறேன். ஏவை வந்துட்டு நான் எக்ஸுன்னும் பியை வந்துட்டு நான் ஒய்யனும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போது டெட் ஆஃப் ஏன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட இது தான் கேட்டிருக்கிறதுனால நான் ஏவோடது எக்ஸே கீழே போட்டுக்கிறேன் இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலா. அப்புறம் வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? த ஹைட் ஆஃப் ஏ ஹைட் இஸ் 10% மோர் தென் பி ஹைட். ஸோ ஏ வந்துட்டு பியை விட எவ்வளோ ஹைட் இருக்கா, இது எக்ஸு இது ஒய். ஸோ தட் 10% வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது 110 100. ஸோ புரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸோடது 110 மைனஸ் 100 டிவைடட் பை 110 இன்ட்டு 100. ஸோ போன சம்மோட ஆன்சர் தான் இந்த சம்முக்குமே சேமாக தான் வரும். இந்த மாதிரி 110 100ன்னு கொடுத்துட்டாலே அதே ஆன்சர் தான் சேமாக தான் வரும். 10 டிவைடட் பை 110 இன்ட்டு 100. 0 0 கேன்சல். ஸோ சேம் 11 டிவைடட் பை 100 டிவைடட் பை 11. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றும் போது 9 1/11. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சம்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏபியை வந்துட்டு எக்ஸ் ஒய்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயும் போலே நான் வந்துட்டு அந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தென் பக்கத்தில் எது கொடுத்துருக்காங்களோ, தென்னோ இல்லை ஆஃப் பக்கத்தில் எது கொடுத்துருக்காங்களோ அதை நான் கீழே போட்டுக்கிறேன். அண்ட் அதை கீழே போட்டு நான் ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 110 100 நான் கண்டுபிடிச்சிட்டேன். 10 ஏ வந்துட்டு 10% எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் 110னும் பியை வந்துட்டு 100ன்னு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். தேர்ட் சம். பி காட் 20% மார்க் லெஸ் தென் ஏ.
by what per mark did A got more than B? So B வந்துட்டு 20% மார்க் லெஸ் தென் ஏவை விட எடுத்திருக்காங்க. ஏவை விட 20% மார்க் வந்துட்டு கம்மியாக எடுத்திருக்காங்க. அப்போ ஏ காட் மோர் தென் பி. அப்போ ஏவோட இது என்ன, மார்க் என்ன, பர்சன்டேஜ் என்ன, அதான் கொஷினாக கேட்குறாங்க. வாட் பர்சன்டேஜ் டிட் ஏ காட் மோர் தென் பி. ஸோ ஏவோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்பயும் போலே சால்வ் பண்ணிடலாம். மோர் தென் லெஸ் தென் இருக்கா, அப்போ இதுவுமே செகண்ட் ஃபார்மெட் தான். ஸோ தட் ஏன்றதை எக்ஸுன்னும் பின்றதை ஒய்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் ஃபார்முலா படி உங்களுக்கு சொல்லணுன்றதுனால நான் ஏபி அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை ப்ராக்டிக்ஸ் பண்ண உங்களுக்கு அது ஃபார்முலா ஈஸியாகவே நீங்களே போட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாகவே அந்த ஃபார்முலா போடாமல் கீழே வந்துட்டு ஸ்டெப்ஸ் போட்டு இது பண்ணிடலாம் ப்ராக்டிக்ஸ் பண்ண. இப்போ வந்துட்டு பி என்ன பண்ணுறாங்க, பி காட் 20% மார்க் லெஸ் தென். ஸோ ஏபி இதை நான் எக்ஸு ஒய்ன்னு எடுத்துருக்கேன். ஸோ B got 20% mark less than B. So B விட B வந்துட்டு 20% மார்க் ஏவை விட லெஸ் தென்னாக எடுத்திருக்காங்க. அப்போ A 100, B வந்து 20% மார்க் லெஸ்ஸாக எடுத்திருக்கிறதுனால நான் 80ன்னு போட்டுக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20% மார்க் வந்துட்டு B லெஸ்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ தட் நான் 100ல் 20 மைனஸ் பண்ணும்போது எனக்கு 80 தானே கிடைக்கும். அதனால நான் 80ன்னு எடுத்திருக்கேன். இப்போ அந்த செகண்ட் ஃபார்முலா எழுதிடலாமா? செகண்ட் ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை கீழே வந்துட்டு பி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நான் ஒய் போட்டுக்கிறேன் இன்ட்டு 100. கீழே பி கொடுத்துருக்கிறனால நான் ஒய்ன்னு போட்டுக்கிறேன். பியை தானே நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ தட் கீழே வந்துட்டு ஒய் போட்டுக்கிறேன். நீங்கள் ஏபி வச்சு கூட போட்டு நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். நான் வந்து ஃபார்முலா புரியணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ் ஒய்ன்னு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 100 மைனஸ் 80 டிவைடட் பை 80 இன்ட்டு 100. ஸோ எப்பயும் போல் இதை இது பண்ண போகிறோம். 100 மைனஸ் 80 20 டிவைடட் பை 80 இன்ட்டு 100. 0 0 கேன்சல். 1 2 is 2, 4 2s are 8, 1 4 is 4, 2 4s are 8, balance 2, 5 4s are 20. ஸோ 25% ஏ வந்துட்டு மோர் தென் வாங்கியிருக்காங்க. பியை விட 25% மோர் தென் வாங்கியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஏபி இல்லை அடுத்தடுத்த சம்மில் நான் ஏபின்னே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்துட்டு பி வந்துட்டு 20% லெஸ்ஸாக வாங்கியிருக்காங்க. ஸோ தட் நம்ம 20ன்றதை மைனஸ் பண்ணுறோம், 80%ன்றோம். இந்த ஏ வந்துட்டு 100%ன்றோம். அந்த ஃபார்மட் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதை கேன்சல் பண்ணுறோம். ஆன்சர் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ ஃபார்முலாவை மட்டும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லா சம்மே இதில் போட போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. If x earn 25% more than y, what percent less does y earn than y? So x வந்துட்டு 25% y விட மோராக earn பண்ணுறாங்க. அப்போ y வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மோராக எவ்வளோ பர்சன்டேஜ் earn பண்ணுறாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் லெஸ் தென் மோர் தென் கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ இதுவுமே செகண்ட் ஃபார்முலா தான். ஸோ இது ஃபிஃப்த்து சம். If x earn 20% more than y, so இது செகண்ட் ஃபார்முலா. நம்ம x minus y divided by கீழே என்ன கொடுத்துருக்காங்க then y. ஸோ y தான் நம்ம கீழே போட போகிறோம், சாரி x தான் நம்ம கீழே போட போகிறோம் இன்ட்டு 100. வாட் பர்சன்ட் லெஸ் டஸ் y earn then x. ஸோ x தான் டேன் பக்கத்தில் கொடுத்துருக்கிறனால நம்ம x தான் கீழே போட போகிறோம். ஸோ ஃபார்முலா எழுதிட்டோம். இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x வந்துட்டு 25% மோரா, ஸோ 125. அப்போ y வந்துட்டு 100 தான். நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய், சாரி ஃபார்முலாவே திருப்பி எழுதுகிறேன். ஸோ எக்ஸோடது 125 மைனஸ் 100 டிவைடட் பை 125 இன்ட்டு 100. இதுக்கப்புறம் இதில் அப்படியே கொண்டு வர போகிறோம். 125 minus 100 வெறும் 25, 125 into 100. ஸோ 5 times இது வந்துட்டு 25 times. 5 டேபிளாக தான் நான் கேன்சல் பண்ணுறேன். 5 5s are 25, 25 into 5 125, 1 5 is 5, 5 5s are 25. ஸோ 1 5 is 5, 20 into 5 100. ஸோ நான் சிம்பிளாக மல்டிபிள் கேன்சல் பண்ணிட்டேன்.
ஸோ 20% தான் ஒய் வந்துட்டு சேல்ரி வாங்குறாங்க. ஆனால் எக்ஸ் வந்துட்டு 25% வாங்குறாங்க. ஸோ சிம்பிளாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலா இருந்தால் போதும், ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ஒய்னும் கேட்பாங்க. இல்லைன்னா எக்ஸ்ஒய் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு ஏபி அந்த மாதிரி கொடுத்தும் கேட்பாங்க. ஸோ ஃபார்மட் யோசிச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இது பண்ணோம், இதை ஃபார்மட் பண்ணி நம்பர் கண்டுபிடிச்சோம். 25% எக்ஸ்ட்ரானால நம்ம வந்துட்டு 125, ஒய் வந்துட்டு 100ன்னு போட்டோம். இப்போ 125 மைனஸ் 100 டிவைடட் பை 125 இன்ட்டு 100. அதே மாதிரி 20 மைனஸ் பண்ணுறோம். 125ல் 100 போச்சுன்னா வெறும் 25 தான் இருக்கும். ஸோ தட் 25 டிவைடட் பை 125 கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், இது 25 டைம்ஸ். அந்த 5ஐ திருப்பி கேன்சல் பண்ணும்போது 25, இது பேலன்ஸ் 5 இருக்குது. ஸோ 1 5 is 5, 20 டைம்ஸ் 100 இது பண்ணும்போது நமக்கு 20%ன்றது நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் 5th சம். போன சம் வந்துட்டு 4th சம், இதுதான் 5th சம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2 numbers are respectively 12 1/2% and 25% more than the third number. If first number is what percentage of second number is. ஸோ இதில் வந்துட்டு சம்மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. இந்த 2 number are respectively 12 1/2, 2 number என்னென்னு எழுதிக்கலாம். 12 1/2, அதுக்கப்புறம் 25%. 12 1/2%, 25% more than the third numberன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் எவ்வளோ இதாக இருக்கா. ஃபஸ்ட் நம்பர் வந்துட்டு 12 1/2% எக்ஸ்ட்ராவும், செகண்ட் நம்பர் 25% எக்ஸ்ட்ராவும் இருக்கான் தேர்ட் நம்பரை விட. அப்போ நம்ம தேர்ட் நம்பர்னு என்ன எடுத்துப்போம், 100 தான் எடுத்துப்போம். ஸோ இந்த 100 விட தான் என்னவா இருக்குது, காமனாக நம்ம எப்பயுமே எடுக்கிறது 100 தானே. ஸோ தட் 100 எடுத்துக்கிறேன். 100 விட வந்துட்டு செகண்ட் நம்பர் 25%, தேர்ட் நம்பர் வந்துட்டு 12 1/2% இருக்கா. த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்து கேட்குறாங்க. ஸோ மோர் தென் லெஸ் தென் அந்த கான்செப்ட் தான். ஸோ மோர் தென் லெஸ் தென் கான்செப்ட் இல்லை, இது ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. அண்ட் இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஒரிஜினல் நம்பரை வந்துட்டு எழுதிக்கலாம். இப்போ வந்துட்டு வெறும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தானே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்துட்டு இதை இது பண்ணிக்கலாம். தேர்ட் நம்பர் 100 தான் இருக்கும், 100%. செகண்ட் நம்பர் வந்துட்டு 25% அதிகமாக இருக்கா. ஸோ தட் 125. அதே மாதிரி தேர்ட் நம்பர் வந்துட்டு 12 1/2% இதாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம எப்பயும் போல நம்ம மாற்றிக்கலாம். 12 1/2னா 2 12s are 24, 24 + 1, அப்போ 25 டிவைடட் பை 2 இதானே இருக்கும். ஸோ இதான் நமக்கு ஃபார்மட்டாக கிடைக்கும். இதில் 100 வந்துட்டு ப்ளஸ் ஆகுது. ஸோ ப்ளஸ் ஆகும்போது என்ன ஆகும், 100 × 2 200 + 25, அப்போ 200 + 25 225 டிவைடட் பை 2 இந்த ஃபார்மெட்டில் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம இது பண்ணுறோம், 25 டிவைடட் பை 2ன்னு வருது. இது கூட நம்ம 100 ஆட் பண்ணுறோம். 100 வந்துட்டு 100%ல் இது இவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கா. ஸோ தட் 100 ஆட் பண்ணுறோம். ஃப்ராக்ஷன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி பண்ணுறோம். 100 × 2 200, 200 + 5 25 225 225 டிவைடட் பை 2ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 225 டிவைடட் பை 2% வந்துட்டு இருக்குது. இதுதான் இப்போ ஒரிஜினல் பர்சன்டேஜ். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க, மேலே கொடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரிஜினலாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்துட்டு ஒரிஜினல். சரி, நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு கான்செப்டில் நல்லா பார்த்தீங்கன்னா மோர் தென் மட்டும்தான் இருக்கும். மோர் தென் லெஸ் தென் கொடுத்தா தான் நம்ம செகண்ட் ஃபார்மில் வந்துட்டு யூஸ் பண்ணோம். பட் இங்கே வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, வெறும் மோர் தென் தான் சொல்லி சும்மா ஒரு கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. பை வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் நம்பர். ஸோ வாட் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் கேட்குறாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் நம்பர்னு கேட்டனால செகண்ட் நம்பர் நமக்கு என்ன 25. ஸோ செகண்ட் நம்பரை கீழே போட போகிறோம் 125. இப்போ என்ன கேட்குறாங்க கொஷினில், ஃபஸ்ட் நம்பர் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் தான் இப்போ போட்டியே. ஸோ தட் அந்த ஃபஸ்ட் நம்பரை எக்ஸுனும் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரியே நம்ம யூஸ் பண்ணி போகிறோம். இது எக்ஸு ஒய்ன்னு போட்டேவும், ஆனால் செகண்ட் நம்பர் கேட்டிருக்கிறதுனால செகண்ட் நம்பரை கீழே போட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 225 × 2. ஏன்னா 225 டிவைடட் பை 2 தானே, அதனால நான் கீழே வரும்போது × 2ன்னு போட்டேன், × 100.
ஸோ இப்போ கீழே எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம சிம்பிளாக 225 டிவைடட் பை 125 அப்படின்னு போட்டே நம்ம பண்ணியிருக்கலாம். பட் கீழே நம்பர் இருக்கிறதுனால நம்ம 225 டிவைடட் பை 2 போடுறோம். அப்போ கீழே வந்தால் இன்டூவாக தானே அது சேஞ்ச் ஆகும் பக்கத்தில் 125 இருக்கும்போது. ஸோ தட் இப்படி நான் இது பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கிடச்சிருக்கா, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடச்சிருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 225 டிவைடட் பை 125 இன்ட்டு 2, 125 இன்ட்டு 2 இன்ட்டு 100. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபார்முலா. ஸோ 5 டேபிளே நான் கேன்சல் பண்ணுறேன். 4 5s are 20, பேலன்ஸ் 2, 5 5s are 25. 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. ஓகே, 125 is 25, 4 times 1 2 is 2, 2 2s are 4. இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 45 இன்ட்டு 2. இதுதான் பேலன்ஸில் இருக்குது. 45 இன்ட்டு 2 90. ஸோ ஆன்சர் 90% ஆப்ஷன் பி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 நம்பர் வந்துட்டு கொஷினில் நமக்கு குழப்புற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 12%, 12 1/2% இன்க்ரீஸாக இருக்குது, 25% இன்க்ரீஸாக இருக்குது இந்த தேர்ட் நம்பரை விட அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ தேர்ட் நம்பர் எப்பயும் நமக்கு 100 தான். 100ல் தான் இந்த 25%, 12 1/2% இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம பேசிக்காக கொண்டு வந்து நம்பர்ஸில் மாற்றிட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்மேட் படி தான் கொஸ்டின் இதில் கேட்டிருக்கிறனால பை வாட் பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் நம்பர்னு கேட்டிருக்கிறதுனால செகண்ட் நம்பரை கீழே போடுறோம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் கேட்டிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்பரை மேலே போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை போட்டுட்டு அதே மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வர போகிறோம். இங்கே 2 இருக்கிறனால நம்ம இப்படி போட்டிருக்கோம். இல்லைனா XY இல்லை ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மட்டும் போட்டு இது பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணி நமக்கான ஆன்சர் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு 90% இது கிடச்சிருச்சு. ஸோ புரியலன்னா அகெயின் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். அகெயின் ஒன்ஸ் இந்த சம்மை திருப்பி பாருங்கள், புரியும். ஸோ 6th சம் இது வந்துட்டு போன சம் பார்த்தோமா, அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி பார்த்தோம். இந்த சம் வந்துட்டு செகண்ட் ஃபார்முலா படி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ 6th sum, 2 numbers are less than a third number by 30% and 37%. The percent by which the second number is less than the first number அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது செகண்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலானா எக்ஸ் டிவைடட் பை ஒய், அதில் கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த எக்ஸோ ஒய்யோ போட்டு இன்ட்டு 100 பண்ணுவோம்ல. ஸோ செகண்ட் ஃபார்முலா. அண்ட் இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்களா அதை வந்துட்டு எழுதிப்போம். இந்த 2 numbers are less than third number. ஸோ 3 நம்பர் இதுவும் அதே மாதிரியேவும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் என்ன தேர்ட் நம்பரை விட லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் தேர்ட் நம்பர் எப்பயும் போல் 100, செகண்ட் நம்பரும் ஃபஸ்ட் நம்பரும் எவ்வளோ லெஸ்ஸாக இருக்கா 30% அண்ட் 37% வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கா. இப்போ 100ல் 30 போச்சுன்னா 70, அப்போ 70% ஃபஸ்ட் நம்பரும், செகண்ட் நம்பர் வந்துட்டு 37%, அப்போ வந்துட்டு 63%. தேர்ட் நம்பர் சேம் 100 அப்படியே தான் இருக்குது. ஸோ தட் 100 அப்படியே நம்ம போட்டோம். இப்போ அடுத்த கொஷினில் என்ன கேட்குறாங்க, த பர்சன் பை விச் த செகண்ட் நம்பர் இஸ் லெஸ் தென் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ தென் த ஃபர்ஸ்ட் நம்பர், தென் பக்கத்தில் என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் நம்பர் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம கீழே போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் தானே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை விட செகண்ட் நம்பர் எவ்வளோ லெஸ் தென்னாக இருக்குது அதானே கேட்குறாங்க. ஸோ தட் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 63. ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் கேட்குறனால தான் நம்ம இதை கேட்குறோம். தேர்ட் நம்பர் எப்போவுமே கேட்க மாட்டாங்க, எந்த கொஷின்லையும் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ தட் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாலையும் சரி செகண்ட் ஃபார்முலாவுக்கும் சரி ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர் வச்சது மட்டும்தான் நம்ம இது பண்ணது வேணும். தேர்ட் நம்பரை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், எதுலேயும் கீழேயும் ஆட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குமான டிஃப்ரெண்ட் லெஸ் தென் தான் கேட்டாங்க. ஸோ தட் 70 - 63 நான் போட்டேன் எப்பயும் போல் இன்ட்டு 100 பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக முடிஞ்சு. இந்த இது மட்டும்தான் நமக்கு வேலையாக இருக்கும். எவ்வளோ லெஸ் தென்னா மோர் தென்னா பார்க்குறது. லெஸ் தென் இது கொடுத்துருக்கனால நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். போன சம்மில் வந்துட்டு மோர் தென் கொடுத்துருக்கறனால நம்ம ஆட் பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போது குறைச்சிட்டோம். அண்ட் அடுத்து வந்துட்டு தென் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், அதை கீழே போட போகிறோம். ஸோ சிம்பிளாக கீழே போட்டு இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். 70 - 63 பேலன்ஸ் 7 இருக்கும், டிவைடட் பை 70 இன்ட்டு 100. 1 7 is 7, 10 7s are 70. So 1 10 is 10, 10 10s are 100. So 10%. The person by which the second number is less than the
ஃபர்ஸ்ட் நம்பர் ஆன்சர் இஸ் 10%. ஸோ சம் வந்துட்டு ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலான்னு ஒன்று தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த ஃபார்முலா மட்டும் தெளிவாக நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தெளிவாக இதை மனப்பாடம் பண்ண வேணாம். மனப்பாடம் பண்ணாமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை. அது இதை வச்சு லெஸ் தென்னா மோர் தென்னா இவ்வளோ தேன் பக்கத்தில் என்ன இருக்குது அதை கீழே போகிறோம், இல்லைன்னா ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கீழே போட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதோட வந்துட்டு பர்சன்டேஜில் வாட் பர்சன்டேஜ் மெத்தட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட 3 வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். 3யுமே பார்த்துருங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு பேஸ்ட் ஆன் சேலரி, பேஸ்ட் ஆன் ஓட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் 3 டாபிக் இருக்குது. அதை கவர் பண்ணிட்டா பர்சன்டேஜ் டாபிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இது மாதிரியே சிம்பிள் மேக்ஸ் ட்ரிக்ஸுக்கு மேக்ஸ் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.